பத்தி புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போமா? கலியுகம் அப்படிங்கிறது 4,32,000 வருஷம் இருக்கும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம 5,000 வருடங்களை மட்டும்தான் கடந்து வந்திருக்கோம். இன்னும் 4,22,000 வருஷம் நமக்கு மிச்சம் இருக்கு. இந்த வருடங்கள்லாம் முடிவடையும் பொழுது சம்பளம் அப்படிங்கிற கிராமத்துல விஷ்ணு யசஸ் சுமதி அப்படிங்கிற தம்பதியினருக்கு கல்கி தேவர் அவதரிப்பார் அப்படிங்கிறது தான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய அவதார நோக்கமே இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய கெட்டவைகளை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அவதரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல துரோகம் செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், கொள்ளையடிப்பவர்கள்லாம் ரொம்பவே அதிகமாகி கலியுகம் மோசமான நிலைமையில இருக்கும். அப்பேற்பட்ட காலகட்டத்துல ஒரு வெள்ளை குதிரை மேல அவர் ஏறி வந்து அத்தனை கெட்டவர்களையும் அடியோட அழிச்சிடுவாரு அப்படின்னு தான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மட்டும் அழிக்கப்பட்டு அவங்க தூய்மையானவங்களா மாறி சத்திய யுகம் தொடங்கி அப்படியே சத்திய யுகத்துல வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் கல்கி அவதாரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கல்கி அவதாரம் நிகழும்னு நினைக்கிறீங்களா, நிகழாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.